ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி ஜெபிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி. கடந்த வாரம் கூட நம்ம எதுக்காக ஜெபிச்சோன்னு உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? கரெக்ட், சிறுவர்களுக்காக ஜெபிச்சோம். இந்த வாரம் கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து ஜெபிக்க போறோம். கடந்த ஒரு மாத காலமாக நிறைய யுத்தங்கள் மற்றும் யுத்தங்களால் ஏற்படும் மரணங்கள், பாதிப்புகளை பற்றி கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். இதை பற்றி மேலதிகமான காரியங்களை விளக்கி சொல்ல சகோதரர் ஜேம்ஸ் வர்ணராஜ் வராங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சி மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் தேவன் பேசின காரியங்களை வைத்து, இனி வரப்போற நடக்கிற நிகழ்வை வைத்து, நடக்கிற சம்பவங்களை பார்த்து, கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனங்கள் அடிப்படையாய் மதிப்புரிய தேவனுடைய தீர்க்கதரிசி ஐயா வின்சென்ட் சிலுகுமார் அவர் மூலியமாய் கர்த்தர் பேசின தீர்க்கதரிசன அடிப்படையில் வைத்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற காலகட்டத்தில் நாம் ஜெபிக்கவும், வருகிற தீமை தேசத்தில் வந்து அதன் வந்து அநேக ஜனங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்க முடியாத காரியங்கள், இப்படியுடைய சூழ்நிலை வரும்போது கர்த்தருடைய ஜனமாகி நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நமக்கு தெரிந்த ஒரு சூழல் தான். கடந்த ஒரு மாதமாக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மேல் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது நாம் அறிவோம். இது நிமித்தமாய் தேசங்கள் ஒரு பெரிய பதட்டம், அநேக ஜனங்கள் கொத்து கொத்தாய் மறிக்கிறதும், சில பள்ளிகளிலே சிறு குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் அதில் குண்டு வீசுவதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இதற்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக எந்தெந்த காரியங்கள்லாம் தேசத்தில் இந்த போர் நிமித்தமாக நடைபெறும் அறிந்து அதற்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். முதலாவதாக போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம், ஒரு மன்றாடுகிற ஜெபத்தை கர்த்தரில் ஏறெடுக்க போகிறோம். இந்த போர் நிறுத்தப்பட வேண்டுமானால் இந்த போருக்கான காரணங்கள் என்ன? ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து அல்லது ரெண்டு தேசங்கள் சேர்ந்து இந்த யுத்தங்களை நடத்துவதை போல காணப்பட்டாலும், இதற்கு பின்பாக இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகள், பொல்லாத தீமைகள், அது இன்னது என்பதை பார்த்து நாம் அதை அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இந்த இரு நாடுகளுக்குள்ள ஈரான் இஸ்ரேல், ஈரான் அமெரிக்கா மத்தியில் நடக்கிற இந்த குழப்பமான யுத்தங்களை முடிவு கொண்டு வர, இது நிமித்தமாய் ஒரு அமைதி நிலவ, இந்த போர் பதட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டு சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெண்கள் கொத்து கொத்தாய் மறிக்கிற காரியங்கள் நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படிப்பட்ட காரியம் நடக்குமானால் இந்த தேசத்தில் பகைமை உண்டாக்குற இந்த பொல்லாத ஆவிகள் அதிகாரிகளை பிடித்து ஆளுகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தான் செய்ய நினைக்கிற காரியத்தை மனிதர்கள் மூலியமாய் செய்ய வைத்து அது நிமித்தமாய் திரளான ரத்தம் சிந்துதலை தேசத்தில் உண்டாவதை நம்மால் பார்க்க முடியும். இது நிமித்தமாய் கூட்டமான ஜனங்கள் மறிக்க வைக்கிற அந்த பொல்லாத ஆவின் வல்லமைகள் கட்டப்பட முடியாது நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியானால் இது இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் தேசம் நடக்கும்போது கர்த்தருடைய ஜனங்க நாம் என்ன செய்யணும் என்பதை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த போர் நிறுத்த வேண்டுமானால் நாம் கர்த்தரில் மன்றாடி ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் வாக்கு பண்ண காரியம் எரேமியா 1:9-10 பார், பிடுங்கும் இடிக்கும் கட்டவும் நாட்டும் நான் ஏற்படுத்தேன். கர்த்தர் எழுப்பப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன வாக்குத்தங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழலை கர்த்தர் மாற்றி போடுவார். இரண்டாவது காரியம், இந்த போர் நிமித்தமாய் உண்டாகிற பற்றாக்குறை, எண்ணெய் பற்றாக்குறைகள், இந்த எண்ணெய் பற்றாக்குறை நிமித்தமாய் தேசத்தில் காணப்படுற குழப்பங்கள் மாற்றப்பட, குழப்பங்களை உண்டாக்குற பொல்லாத மண்ணுடைய தந்திரங்கள் கட்டப்பட முடியாது. நீ நம்ம பார்ப்போமானால் எரிபொருள் இல்லாதபடிக்கு அநேக டிரான்ஸ்போர்ட், விமானங்கள், கப்பல்கள், பேருந்துகள், டூ வீலர்ஸ், கார், எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அநேக ஜனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சூழல். பல இடங்களில் பாருங்கள், பெட்ரோல் பங்குகளில் கூட்டமான ஜனங்கள் காரில் டீசல் போட முடியாமல், பைக்கு பெட்ரோல் போட முடியாமல் நின்று கொண்டிருக்கிற காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவது காரியம், அத்தியாவசியமான பொருட்களை கொண்டு செல்வதற்கான அநேக தடைகள் இந்த இடத்துல காணப்படுகிறது. ஆயில் டேங்கர் நடத்துல, ஆயில் டேங்கர்ஸ் லாரிகள் அந்த இடத்துல வர முடியாதபடிக்கு தடைகள், நிறைய கேஸ் கிடைக்க முடியாதபடிக்கு அது நிமித்தமாக அநேக குடும்பங்கள், நிறைய ஹோட்டல்ஸ்கள் மூடப்பட்டு, அநேக ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டு, அது மாத்திரமல்ல அநேக இடத்துல பல மாநிலங்களில்
பல மாவட்டங்களில் அநேக ஜனங்கள் வேலை நிமித்தமாய் பல இடங்களில் கடந்து போய் அவர் வேலை செய்து கொடுக்கும்போது அவர்கள் எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிற இடம் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான். அந்த இடத்துல போய் அவர் அந்த இடத்துல உணவு நிற்கும் போது அந்த உணவு பற்றாக்குறை அநேக இடத்துல அநேக ஹோட்டல்ஸ்கள் அநேக ரெஸ்டாரண்ட் சின்ன சின்ன தெருவோரமாக இருக்கிற கடைகள் கூட மூடப்பட்டிருக்க நாம் கண்கூடாய் பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற நாம் ஒப்பு கொடுக்கும். அப்படி இருக்குமானால் அநேகருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அநேக ஏழை ஜனங்கள் பாதிக்கப்படும். சிறு சிறு கடை வைத்திருக்கிற தெருவோரில் கடை வைத்திருக்கிற அநேகர் அவருடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பார். இது மாத்திரமல்ல, இது நிமித்தமாக பெரிய விலைவாசி தேசத்தில் உயரும். அப்போது அநேகருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அநேகருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அநேகர் கடன் வாங்கியிருப்பாங்க, அது கட்ட முடியாது. அநேகருடைய பொருளாதாரங்கள் பாதிக்கப்படும். இது நிமித்தமாய் ஒரு தற்கொலையின் ஆவி தேசத்தில் கட்டெழுக்கப்படும். அப்படியானால் நாம் இந்த பொல்லாத ஆவிகளை பலவீனப்படுத்தவும் இந்த விரட்டுகிற தூதர்களை கர்த்தர் எழுப்பி விரட்ட முடியாது துரத்த வேண்டிய ஆவிகள், பலவீனப்படுத்த வேண்டிய ஆவிகள், திசை திருப்ப வேண்டிய ஆவிகளை இது எல்லாவற்றையும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். இது லொக்கேட் பண்ணப்பட்ட இடம் எந்த இடத்துல, அந்த இடத்துலாம் குறிப்பாத்து நாம் ஜெபிக்க வேண்டும். சாத்தானுடைய தந்திரமான யோசனைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த காலகட்டம் இதை வைத்து வதந்திகளை பரப்புற ஒரு சிலர் அது இருக்கிறாங்க. அவர்கள் எழும்பிடாதபடிக்கு இது நிமித்தமாய் நிறைய பேர் பார்க்கணும். யூடியூப்லலாம் பார்க்கும்போது அநேக வதந்திகள், ரூமர்ஸ், இந்த காரியங்கள்லாம் மாற்றப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது, பஞ்சங்கள் தேசத்தில் உண்டாகும். கர்த்தர் கடந்த வருஷத்தில் கர்த்தர் பேசினார், கையேந்து நிலைமை உன் தேசத்தில் வரும் என்று. அப்போ உணவுப் பொருளுடைய பற்றாக்குறை, உற்பத்தி செய்வதற்காக ஏற்படுகிற அந்த பாதிப்புகள், தாமதம், அரிசி, காய்கறிகள், பால் மற்ற அத்தியாவசியமான பொருட்கள் தாமதம் ஏற்பட்டு விடாதபடிக்கு, அதை தடைப்பட்டு விடாதபடிக்கு தற்போது சூழ்நிலை முற்றிலுமாய் சீக்கிரமாய் விளக்கப்பட்டு ஒரு சமாதானமான சூழ்நிலை உண்டாக எல்லா காரியங்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் கிடைக்க நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பஞ்சம் வறட்சி வர ஆரம்பிக்கும் போது தானிய கிடங்கள் நிறைய இடத்துல பார்ப்போனால் அது பாதுகாக்கப்பட இந்த போர் சூழல் நிமித்தமாய் இந்த பதுக்கல் காரில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸை பதுக்கி வைக்கிறது, பெட்ரோலில் பதுக்கி வைக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு அதை குறிவைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதை வைத்து கொண்டு ஜனங்களை குழப்பப்படுத்துகிற அதிகாரத்தில் இருக்கிற பொல்லாத மனிதர்கள் திட்டங்கள் வாய்க்காமல் போக நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போ கர்த்தராகிய தேவன் நாளிலே நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஜெபிக்க முடியான கிருபையை கர்த்தர் தரணும். இல்லை, உங்களுக்கு தெரியும், இது நிமித்தமாய் அநேகர் ஐடி கம்பெனி வேலை செய்கிறவர்கள், ஜாப் அந்த வேலை ஸ்தலத்து நிமித்தமாய் பல ஊரில் கடந்து போயிருக்கிற ஜனங்கள், விமானங்களில், கப்பல்களில், பல இடத்துல வேலை செய்கிற ஆட்கள், இவர்கள் எல்லாரும் விசேஷமாக மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்கிற அநேக பிள்ளைகள், அவருடைய வாழ்வாதாரங்கள், அவங்களும் வேலையில் இழப்பாயிடுச்சு, அவங்க திரும்ப தேசத்துக்கு திரும்பி வர மாதிரி சொல்லாடும். கடன் வாங்கியிருப்பாங்க, பிள்ளைகள் படிக்க வேண்டும், வீடு கட்டியிருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க. இந்த சூழல் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற முடியாது ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். அப்போ தேசத்தில் மாநிலத்தில் இப்படிப்பட்ட தீவி வராதபடிக்கு ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். இது நிமித்தம் இப்படிப்பட்ட சூழல் வருமானால் பஞ்சங்கள் தேசத்தில் உண்டாகும், வறட்சி உண்டாகும். இப்படிப்பட்ட பஞ்சங்களை உண்டாக்குற வறட்சிகளை கொண்டுற பொல்லாத ஆவின் வல்லங்கள் கட்டப்படும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட சூழலை கடந்து வந்து கொண்டே இருந்தால் ஒரு கேஸ் கிடைக்காம, பெட்ரோல் கிடைக்காம இருக்குமானால் ஒரு பெரிய தீமை தேசத்தில் மீண்டும் ஒரு லாக்டவுன், ஒரு ஊரடங்கு திரும்ப தேசத்தில் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போதே பல இடங்களில் பல தேசங்கள் அதற்கான காரியங்கள், பிலிப்பைன்ஸில் முற்றிலுமாய் அந்த அந்த பெட்ரோல் போடுவதை நிறுத்தி இருக்கிறார்கள். பல ஊர்களில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற காரியத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். திரும்ப ஒரு லாக்டவுனில் வந்து விடாதபடிக்கு நாம் செபிக்க வேண்டும். எந்த ஊரடங்கு உத்தரவும் வந்து விடாதபடி ஒப்பிட்டு செபிக்க போகிறோம். பொது இடத்துல உணவு பற்றாக்குறை நிமிர்ந்து வருகிற தீமைகள் தேசத்தில் வராதபடிக்கு செபிக்க போகிறோம். அப்படி ஒருவேளை வருமானால் அநேக ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, தொழிலாளிகள், தினக்கூலிகள், சாலை ஓரங்கள் இருக்கிறவர்கள், அன்றாட தொழில் அநேகர் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்வாதாரங்களை இழப்பார்கள். அதனால் இந்த முறை நாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட லாக்டவுன், இந்த பெட்ரோல் கிடைக்கிற தட்டுப்பாடு சீக்கிரமாக நீங்கள், இந்த முறை உணவு தட்டுப்பாடு எதுவும் வந்துவிடக்கூடாது, கேஸ் கிடைக்கிற காரியம் சீக்கிரமாக கர்த்தர் அரசாங்கம் நல்ல ஞானத்தை கொடுத்து எங்கெல்லாம் தடைப்பட்டுக்கிற இந்த காரியெல்லாம் மாறணும். போன முறை நடந்த லாக்டவுனுக்கும் இந்த முறை வரும் லாக்டவுன் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன முறை நாம் வீட்டில் இருப்போம், ஆனால் உணவுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் கொண்டு வந்துடலாம். ஆனால் இப்போது ஒருவேளை பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படின்னு சொன்னால் இவர்கள் போய் எங்கேயும் வாங்க முடியாது. அப்போ எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடு வந்துடும். தேசத்தில் ஒரு பெரிய தீமை
கடந்து வந்துடும். நாம் இதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இப்படி ஒருவேளை தொடர்ந்து போகுமானால், இப்படிப்பட்ட காரியம் தொடர்ந்து போகுமானால், போர் நிமித்தமாய் பொருளாதார தீமை, பஞ்சம், வறட்சி, ஊரடங்கு உண்டாகுமானால் ஒரு பெரிய பொருளாதார வேலை இழப்பு உண்டாகும். அநேக வணிக வளாகங்கள் மூடப்படும். அநேக வர்த்தகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற காரியங்கள் பாதிக்கப்படும். இதை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலை அது தொடர்ந்து வருமானால் தேசங்களில் பல இடங்களில் பாதிப்பு உண்டாகும். தேசத்தில் வருகிற வருமானம், பொருள், டூரிசம், அதுக்கப்புறம் டிராவல் இண்டஸ்ட்ரி இருக்கிற ஏர்லைன் இண்டஸ்ட்ரி எல்லாமும் பாதிக்கப்படும். ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடிக்கு, வேலை இழப்பு இல்லாதபடிக்கு, இது நிமித்தம் பிள்ளையோட படிப்பு கடந்த 2 வருஷத்தில் கொரோனாவில் பார்த்தோம். அநேக பள்ளிகள், கல்லூரி மூடப்பட்டு அது தான் பெரிய பாதிப்பு, பெரிய தடை வந்து அவர்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் எழுதப்பட்டு அது திரும்ப தள்ளி போய் இப்படி தீமை எந்த வந்துவிடாதபடிக்கு, தற்போதுள்ள சூழ் நிமித்தமாக எந்த நெருக்கடியும் வராதபடிக்கு இப்படி தீமையை கொண்டு பொல்லாத ஆவின் வல்லமையில், பொல்லாத மனுஷிக தந்திரங்களை நாம் எல்லாவற்றையும் கட்டப்பட தேவனுக்கு ஒப்புட்டு ஜெபிக்க போகிறோம். ஒரு உத்தாதம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஒரு எழுப்புலுக்கான தேசம். எங்கள் தேசம் கர்த்தராகிய தேவன் கடந்த தோமாடு ரத்த சிந்தப்பட தேசத்திலே தேவன் விரும்ப நன்மை வரட்டான். எந்த தீயும் வரக்கூடாது. இதை பயன்படுத்தி சாத்தானுடைய தந்தரிலோ பொல்லாத மனிதர்களோ தன்னுடைய கிரியை நடத்தி விடாதபடிக்கு தேவ கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாம் எல்லாம் செவிக்க போகிறோம். எல்லாம் வாயில் ஆண்டவரே, இதோ எங்கள் கரில் கொடுக்கப்பட்ட இந்த காரியங்கள் தேசத்தில் இந்த போர் நிமித்தமாய் சீக்கிரமாக எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. சமாதானம் தேசத்தில் உண்டாகட்டும். தேசங்களுக்குள்ளே, நாடுகளுக்குள்ளே இப்படி தீமை எல்லாம் கர்த்தாவே சீக்கிரமாய் முடக்கப்பட்டோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல உணவு பற்றாக்குறை நிமித்தம் வருகிற தீமை வரக்கூடாது ஆண்டவரே. எந்த இடத்திலும் எண்ணெய் பற்றாக்குறை வரக்கூடாது. கேஸ், பெட்ரோல், டீசல் எந்த தட்டு வரக்கூடாது ஆண்டவரே. பஞ்சம், வறட்சி மிதமாய் எந்த கையந்திரசும் வரக்கூடாது. ஒரு காசால வந்ததை போல ஆண்டவரே வந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் ஜனங்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊரடங்கு நிமித்தமாய் எந்த தீம் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே சொல்லி அதில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இது நிமித்தமாய் வேலை இழப்புகள், பொருளாதார இழப்புகள் வந்துவிடாதபடிக்கு தேவ கருத்தை நோக்கி பார்த்து நம்ம செபிக்க போகிறோம். எல்லாம் உத்தரவாதம் பண்ணி கண்களை மூடி, ஆண்டவரே, எங்கள் தேசம் எடுப்புகளுக்கான தேசம். எங்கள் தேசத்தில் நிமித்தமாய் சபைகள் அடைக்கப்படும். சபைகளில் தீமைகள் கடந்து வரும். எந்த ஒரு காரியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தமான காரியங்கள் தேசம் நடைபெறாதபடிக்கு தடை ஏற்படும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லா கண்ணிலும் மூடி ஜெபிப்போம். நம்ம இருக்கிற பிள்ளைகள் மத்தியில் வந்து கடந்து வந்து ஜெபத்தை எடுப்பார்கள். நிறைய காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டோம். அதற்காக உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த போர் ஆண்டவரே நிறுத்தப்படும்படிக்கு அந்த சமூகத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனே, அப்பா, இந்த போரின் நிமித்தம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, தகப்பனே கொத்து கொத்தாய் மரணித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே பள்ளிக்கு போய் வீடு திரும்ப முடியாதபடிக்கு தேசங்கள் ஆண்டவரே தகப்பனே செத்து மடிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த போரின் நிமித்தம் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாம் அங்கலாய்த்து ஆண்டவரே அப்பா தகப்பனே உணவுக்காக வீதியில் வருகிற சூழல்களை நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இனி இந்த தேசங்களில் காணப்படுகிற இந்த யுத்த மேகங்களை கர்த்தர் அப்புறப்படுத்தி போடும்படிக்காய் உங்களுடைய சமூகத்தை நோக்கி வருகிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, உங்களுடைய பாதங்களை விழுந்து கெஞ்சு கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு நல்ல சமாதானத்தை தேசங்களில் நீங்கள் கட்டளிடும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு நல்ல தலைவர்கள் எழும்ப ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தை ஏற்படுத்துகிற நல்ல தலைவர்களை கர்த்தர் தேசங்கள் எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஒரு சில தலைவர்கள் நிமித்தம் ஆண்டவரே இன்னைக்கு தேசங்கள் அநேக ஆண்டவரே அப்பா போர் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் மாற்றப்படும் ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும் ஆண்டவரே. கர்த்தராகிய தேவனே, அப்பா, நீங்க மனமிறங்குவீராக ஆண்டவரே. நீங்க மனமிறங்கி ஆண்டவரே தேசங்களில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. இந்த போர் நிறுத்தப்பட்டு ஆண்டவரே தேசங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் உம்முடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம்னு சொல்லி நம்ம இடத்துல வந்திருக்க சகோதரோடு இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேசங்களிலே நடக்கிற இந்த போர் சூழ்நிலை தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தருடைய கரம் இந்த வேலையில கடந்து வரட்டப்பா. எவ்வளவு கர்த்தாவே மரணங்களை நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவு பாதிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எவ்வளவு சிறு பிள்ளைகள் மரித்து போறாங்கப்பா ஆண்டவரே. எவ்வளவு அப்பாவி ஜனங்கள் மரித்து போறாங்கப்பா. இதை பார்க்கிற வேலையில ஆண்டவரே உம்முடைய இருதயம் எவ்வளவாய் துக்கித்து கலங்கும் அல்லவா தகப்பனே. இந்த வேலையில நாங்கள் உத்தரவாதம் பண்ணுகிறப்பா. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க. மாற்றி போடுகிற தேவன் நீர் அல்லவா. உண்மை அன்றி கர்த்தாவே இந்த சூழ்நிலை யாராலையும் மாற்ற முடியாதப்பா. அதனால கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள்
பார்க்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம்ப்பா. இந்த சூழ்நிலைகளை கத்த நீர் மாற்றி போடணும். சிறு பிள்ளைகள் மரணம் கத்தாவே நடக்கக்கூடாது. அப்பாவி ஜனங்களுடைய மரணம் நடக்கவே கூடாது கத்தாவே. இந்த போர் நிமித்தம் ஆண்டவரே இனி ஒரு மரணங்கள் நடக்காதபடிக்கு தகப்பனே நீரே காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது தேவனே உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறப்பா. அநேக கத்தாவே தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக கத்தாவே பண்ணுகிற இந்த போரை கத்தாவே நீர் நிறுத்தி போடுவீராகப்பா. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறப்பா. சமாதானத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை கத்த நீர் வாய்க்க பண்ணுங்கப்பா தகப்பனே. உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலை கத்த நீர் மாற்றி ஒரு அற்புதத்தை கத்த நீர் கட்டளையிடுவீர் என்பதை மனதார நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ லார்ட். அப்பா, எங்கள் ஜெபங்களை கர்த்தர் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு தேசம் எங்கும் ஆண்டவரே எண்ணெய் பற்றாக்குறை வந்து ஆண்டவரே அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்படும்படியான சூழ்நிலைகள் தேசங்களில் பெருகி கொண்டு இருக்கிறது. எங்கேயோ யுத்தங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த யுத்தத்தின் நிமித்தம் எங்கள் தேசங்களில் பற்றாக்குறைகள் ஆண்டவரே, எங்கள் தேசங்களில் வேலை இழப்புகள் ஆண்டவரே அப்பா மிகுந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே அப்பா தகப்பனே சாப்பிட ஆண்டவரே அப்பா உணவு இல்லாதபடிக்கு திண்டாடி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு தகப்பனே இந்த போக்குவரத்து துறையில் இருக்கிற அநேகர் இன்றைக்கு பெரும் பகுதியில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே. அநேக ஹோட்டல்ஸ் ஆண்டவரே மூடப்படும்படியான சூழல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த எண்ணெய் பற்றாக்குறைகளை கர்த்தர் நீங்க ஆண்டவரப்பா தகப்பனை மாற்றி ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரப்பா சகஜ நிலைக்கு திரும்பப்பட உடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இது நிமித்தம் அநேக வேலை இழப்புகள், இது நிமித்தம் அநேக மரணங்கள், இது நிமித்தம் அநேக ஆண்டவர் தற்கொலைகள் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இதை மாற்றி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கர்த்தராகிய தேவனே நீங்க ஆண்டவரே தகப்பனை கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த போர் நிமித்தம் ஏற்படுகிற எல்லா பாதிப்புகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி போடும்படிக்காய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது நிமித்தம் ஏற்றுமதி இறக்குமதியினால் ஆண்டவரே பெரிய தடைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் தடைகளை விலக்கி போடுங்கப்பா. சுற்றுலா துறைகள் ஆண்டவரே முழுவதுமாய் முடக்கப்படுகிற சூழல்கள் ஆண்டவரே அதை மாற்றி போடுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு விமானங்கள் ஆண்டவரே இயக்கப்படாமல் ஆண்டவரே அநேக தேசங்களில் அது ஆண்டு தகப்பன் விமான நிலையங்கள் ஆண்டு மூடப்படும்படியான சூழல்கள் ஆண்டவரே. இது எல்லாம் ஒரு போர் நிமித்தம் நடக்கிற ஒரு பெரும் ஆண்டவரே தீமையா இருக்கிறது ஆண்டவரே. இந்த தீமைகள் மட்டுப்படுத்தப்படும் ஆண்டவரே, இந்த தீமைகள் கட்டுப்படுத்தப்படும் ஆண்டவரே. எங்கள் தேசங்களில் கர்த்தர் நீர் ஆண்டவரே சேமத்தை கட்டளையிடும்படிக்காய் குறைவுகளை நீக்கி ஆண்டவரே நிறைவை கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படிக்காய் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். நம்ம இடத்துல வந்திருக்க சகோதரோடு இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த போர் சூழ்நிலையில உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த போர் நிமித்தம் தேசத்துல காணப்படுகிற பற்றாக்குறைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியா நாங்க கிஞ்சி மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எண்ணெய் பற்றாக்குறையில பார்க்கிறோமே தகப்பனே ஏசப்பா. இது ஜனங்கள் எவ்வளோவாய் பாதிக்கிறது தகப்பனே ஏசப்பா. இந்த பற்றாக்குறையை கர்த்தர் மாற்றி போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காதபடிக்கு ஜனங்கள் அப்பா இங்கும் அங்கும் அலைகிற காரியங்கள் கர்த்தாவே நீர் மாற்றி போடுங்க ஆண்டவரே ஏசப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா சுவாமி ஏசப்பா. இந்த ஜனங்கள் மீது அப்பா ஏசப்பா எளிய ஜனங்கள் மீது சுவாமி கர்த்தர் அப்பா இறங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த எளிய ஜனங்கள் நிமித்தம் கர்த்தர் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனங்கள் நிமித்தம் ஆண்டவரே கர்த்தர் காரியங்களை ஏசப்பா மாற்றி போடும்படியாய் உங்களிடத்தில் நாங்கள் உத்தரவாதம் பண்ணி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்க கண்ணீரை காண்கிற தேவன் நீர் அல்லவா தகப்பனே ஏசப்பா. ஜனங்கள் ஏசப்பா இங்கேயும் அங்கேயும் அலைகிற காரியங்கள் அப்பா ஏசப்பா. அத்தியாவசியம் பொருட்கள் கிடைக்காதபடிக்கு அலைகிற காரியங்கள் ஆண்டவரே தேவனே. இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க முடிவுக்கு கொண்டு வாங்கப்பா. சீக்கிரத்துல முடிவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்க பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து மன்றாடி கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கே நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கர்த்தனை கேட்டுக்கொண்டு இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த வளைகுடா பகுதியில் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே வேலை இழந்து போயிருக்கிறாங்கப்பா. அது நிமித்தம் ஆண்டவரே அநேக தீமைகள் தேசங்களில் பெருகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே அப்பா. குடும்பங்களில் ஆண்டவர் நிறைய ஆண்டவர் விரிசல்கள் ஆண்டு குடும்ப உறவுகளில் நிறைய பாதிப்புகள் உண்டாகி கொண்டு இருக்குது. கடன் சுமையில் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இதை கொண்டு வரும்படிக்கு பஞ்சத்தை கொண்டு வரும்படிக்கு வறட்சியை கொண்டு வரும்படிக்கு இன்றைக்கு சத்ருவானவன் தேசங்களில் தீவிரித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே. இந்த காரியங்கள் முடக்கப்படும் ஆண்டவரே அப்பா. எங்கள் தேசங்கள்ல இனி எந்த ஒரு மரணங்களோ மரண செய்திகளோ கேட்கப்படாதபடிக்கு இந்த மரணத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் கட்டப்படும்படிக்கு ஆண்டவரே தேவனாகிய கர்த்தாவே அப்பா. உம்முடைய தூதர்களுக்கு இப்பொழுதே நீங்க கட்டளையிடும்படிக்காய் உம்முடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த யுத்த காரியங்களை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவரே அப்பா தேசத்துல இதோ தகப்பனை ஜனங்களுடைய ரத்தத்தை சிந்த பண்ணும்படிக்கு சத்துரு கொண்டு வருகிற எல்லா திட்டங்களையும் கர்த்தர் அபத்தமாக்கி போட்ட ஆண்டவரே. எங்கள் தேசத்துல தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு சத்துருவை கர்த்தர்
ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படிக்காய் அந்த தேசங்களை இனி ஆண்டவரே மரண சம்பவங்கள் ஏற்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இது நிமித்தம் ஏற்பட்டுகிற எந்த பாதிப்போ எந்த தீமையோ எங்கள் தேசங்கள்ல ஜனங்களை தொடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தாவே இந்த பொல்லாத ஆவிகளை கர்த்தர் முடக்கி நீங்க ஆண்டவரே தகப்பனே நீங்க வேலி அடைக்கும்படியாய் உங்களுடைய கல்வார் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறேன்னு சகோதரோடு இணைந்து செபிக்கலாம். சப்பா ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, அப்பா உடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதோ ஆண்டவரே இசப்பா இந்த யுத்தத்தின் நிமித்தமாக அநேக பொருளாதார பாதிப்புகள் இசப்பா எங்கள் தேசத்துல உண்டாக்கும்படியாய் ஆண்டவரே இதன் பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நாங்கள் முடக்கி செபிக்கிற ஆண்டவரே, அப்பா உடைய கரம் இப்பொழுதே கடந்து வரட்டாண்டவரே. அப்பா இந்த யுத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவரே அநேக வேலை இழப்புகளை இசப்பா வளைகுடா நாடுகள்ல ஆண்டவரே இசப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையை கொண்டு வரும்படியாய் இதன் பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கடிந்து கட்டி செபிக்கிற ஆண்டவரே. அப்பா அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இதோ இந்த யுத்தத்தின் நிமித்தமாக இயேசப்பா அநேக மரணங்கள் ஆண்டவரே, இதோ அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்படியாய் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும்படியாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்படும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வருவதாக. இதோ இந்த யுத்தங்கள் ஆண்டவரே தொடர்ந்து நீடிக்கும்படியாய் இதன் பின்பாக கிரியை செய்கிற எல்லா மனுஷிக வல்லமைகள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இயேசுவின் நாமத்திலே இதோ இதன் பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் கடிந்து கட்டி செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரம் இப்பொழுதே கடந்து வருவதாக. நீர் இயேசுவா ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் ஜெபங்களை கர்த்தனை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த போரின் நிமித்தம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே மறுபடியும் ஒரு பொருளாதார சரிவு வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீங்க வேலி அடைக்கும்படியாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வறட்சி பஞ்சங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் அப்பா மறுபடியும் ஒரு ஊரடங்கு வந்து ஆண்டவரே தேசத்தை சீர்குலைத்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அப்பா இதை மாற்றி போடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமைகளை கண்டு ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்கள் ஜனங்கள் தேவ ஜனங்கள் ஆண்டு உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க எழும்ப ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற சபைகள் எழும்பணும் ஆண்டவரே. இதற்கென்று உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஆண்டவர் தகப்பனே இதோ ஊழியர்கள் எழும்பணும், ஊழியர்கள் எழும்பணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆண்டு சொன்னீங்க ஆண்டவரே ஆண்டு விழிப்புள்ளவர்களாய் இருந்த ஆண்டவரே இந்த காரியத்திற்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தால் இந்த ஆண்டு தீமையை நான் மட்டுப்படுத்தி போடுவேன்னு சொன்னீங்களப்பா. இந்த தீமையை நான் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வருவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே எதற்காக உங்களுடைய அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்னு சொல்லி நம்மோடு கூட இருக்கிற சகோதரர் கூட இணைந்து செபிக்கலாம். தகப்பனே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு ஊரடங்கு வந்துவிடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் இந்த காரியத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. மீண்டும் லாக்டவுன் வருமானால் அநேகர் வேலை இழக்கிற சூழ்நிலை வந்துவிடுமே தகப்பனே. அப்பா இந்த வேலையிலே கர்த்தாவே நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு நீர் மனம் இறங்குவீராக தகப்பனே. இந்த கொடிய தீமை எங்கள் தேசத்தை தொட்டுவிடாதபடிக்கு இதோ நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய கரம் எங்கள் தேசத்தின் மீது இறங்கி வரும்படிக்காய் நாங்கள் உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னொரு விசையாய் கையேந்துகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஒரு துண்டு அப்பத்துக்காய் இருந்து திரிகிற சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தில் வந்துடக்கூடாது தகப்பனே. நாங்கள் உத்தரவாதம் பண்ணி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய சமூகத்தில் தில்லான மீட்பு உண்டல்லவா இந்த வேளையிலே கர்த்தாவே. எங்கள் இந்திய தேசத்துக்காய் தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே இந்த கொடிய சூழ்நிலை மாறுவதற்காக ஒரு கூட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளை எங்கள் தேசத்திலே கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக. எங்கள் பட்டணத்திலே கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக. ஜெபிக்கிற சபைகளை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. உத்தரவாதம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உத்தரவாதம் பண்ணும் பொழுது தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க கர்த்தாவே ஜெபிக்கிற ஒரு கூட்ட பிள்ளைகளை கர்த்தர் எங்கள் தேசத்திலே திரளாய் எழுப்பி கொடுப்பீராக. கர்த்தர் திரளாய் எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. உத்தரவாதம் பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒவ்வொரு மூலை முடுக்கெங்கிலும் கர்த்தரே எழுப்பி கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரத்திலே அப்பா இந்த சூழ்நிலை மாறி எங்கள் தேசத்திலே சமாதானம் கடந்து வரும்படிக்காய் உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜெபங்களை கேட்ட ஆண்டவரே தேசங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர் இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நிறைய காரியங்களை குறித்து அறிந்து கொண்டோம், நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சோம். இது போல அடுத்த வாரம் இன்னொரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுடன் இருப்பதாக. ஆமென்.